மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம் செய்த உத்தரவின் மீது குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டிருப்பது தொடர்பான வழக்கில் ஒன்றிய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளும் ஒரு வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஆளுநர் என் ரவி சுமார் 3 ஆண்டுகள் கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் ஆளுநருக்கு மட்டுமல்லாது குடியரசுத் தலைவருக்கும் 3 மாதங்கள் காலக்கெடுவை நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட 14 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக விளக்கம் அளிக்க 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்தது. தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், நரசிம்ஹா, அதுல் சந்தூர்கர் ஆகியோர் அடங்கிய இந்த அமர்வின் விசாரணையின் போது ஒன்றிய அரசு, அனைத்து மாநில அரசுகள், யூனியன் பிரதேச அரசுகள் ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது. அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என தமிழ்நாடு மற்றும் கேரளா அரசின் சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அனைத்து தரப்பு பதில் மனுக்களும் தாக்கல் செய்த பின் வாதங்களை முன்வைக்கலாம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் பதில் மனுக்களில் உள்ள சாரம்சங்களுக்கு ஏற்க குறிப்பிட்ட கால அளவு நிர்ணயித்து விரிவான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.